ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஸ்தோத்தரிப்பேன் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். நீ புசித்து திருப்தியா இருக்கும் பொழுது நீ இருக்கிற தேசத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லு இந்த வசனம் சொல்லுகிறது. நிறைய நேரத்துல பாருங்க, நான் கூட இந்த வேலையை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும் பொழுது, நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் பொழுது கடவுளுக்கு நன்றியே சொல்ல மாட்டோம் பாருங்க. நம்ம இருக்கிற தேசத்துக்காக, நம்ம இருக்கிற வீட்டுக்காக, நம்ம இருக்கிற பகுதிக்காக நம்ம என்னைக்காவது நன்றி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறோமா? சும்மாவே உங்க வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருந்திருக்கா? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு. வயதானவங்கள தான் நான் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். சர்ச்சுக்கு போற வயதானவங்களை பார்த்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு வாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நல்லா வாழும் பொழுதே கடவுளுக்கு நன்றி சொல்றோம்? இங்க அப்படிதான் சொல்லியிருக்கு பாருங்க. நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கையில் அந்த தேசத்துக்காக ஸ்தோத்தரிக்கப்பட கடவாய். தேசத்துக்காக பாருங்க, நம்ம இருக்கிற இடத்துக்கு நன்றி சொல்லணும். நம்ம இருக்கிற தேசத்துக்காக நன்றி சொல்லணும். ஏன் இந்த நாட்டுல பிறந்தோம், நம்ம வெளிநாட்டுல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாமே, அப்படிதானே பேசுறோம். ஆனா எந்த நாட்டுல கடவுள் உங்களை பிறக்க வச்சாரோ அந்த நாட்டுக்காக நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆகையால் தான் தேவன் பாருங்க, நீங்க எந்த நாட்டுல பிறந்து எந்த நாட்டுல நீங்க இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளையாக தான் நீங்க இருக்கிறீங்க. இயேசு இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்? அவர் வெளிநாட்டு கடவுளாக இருக்கலாம். ஆனா பாருங்க, இந்த உலகத்துல அவர் எந்த நாட்டுக்காக வந்ததுன்றது மட்டும் இல்ல, எந்த நோக்கத்தோட அவர் வந்தார், எதற்காக அவர் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து நமக்காக முன்மாதிரியாக இந்த உலகத்துல அநேக பாவங்கள் மத்தியிலும் வாழ்ந்து ஜெயித்து காமிச்சார் இல்லைங்களா? எதற்காக அவர் வாழ்ந்து ஜெயிச்சு காமிக்கணும்? என் பிள்ளைங்க என்ன ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக தானே அவர் முன்மாதிரியா இருந்தாரு. அப்போ எந்த நாட்டுல பிறக்கிறோம், எந்த நாட்டுல வாழ்றோம், எதற்காக சாப்பிட்றோம், ஏன் நம்ம இருக்கிறோன்றது கேள்வி இல்லைங்க. நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஒருவேளை நீங்க சாப்பிட்றீங்களா, அந்த சாப்பாட்டுக்காக நீங்க நன்றி சொல்லணும். நீங்க இருக்கிற தேசத்துக்காக நன்றி சொல்லணும். அது எந்த தேசமா இருந்தாலும் சரி, அதற்காக நம்ம நன்றி சொல்லும் பொழுது பாருங்க, கடவுள் நமக்கு மேல 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 தேவன் உயர் பதவிகளை தருவார். நன்றி உள்ளத்துக்கு தான் பாருங்க கடவுள் அதிகமாக செய்ய விரும்புகிறாருங்க. நன்றி இல்லாதவர்களுக்கு தேவன் பாருங்க சில நேரங்கள்ல அவன் என்ன கொடுத்தாலுமே நன்றி இல்லாம தான் இருப்பான்னு சொல்லி தகப்பனே என்ன செய்வாரு? அந்த நன்றி உள்ளத்தோட பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன்னா கடவுளுடைய மனது எப்படி இருக்கிறதுனா, ஒருவர் நன்றி சொல்லணும். தேவன் செய்ததை நினைத்து நன்றி சொல்லும் பொழுதுதான் சாதாரண மனுஷனை நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோம். யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா தேங்க்ஸ் சொல்லுவோமான்னு எதிர்பார்க்கிறோமா இல்லையா? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பெரிய உதவி நான் செஞ்சேன், ஆனா ஒரு தேங்க்ஸ் சொல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல சில மனுஷங்க அதை ரொம்ப நேரமா புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படிதாங்க கடவுள் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு? நன்றி உள்ளத்தை. அந்த நன்றி உள்ள எப்படி வரும்னு சொன்னா, அதற்கு நான் உங்களுக்கு ஒரு வழியை சொல்றேன். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். உங்க இதயத்துல என்ன இருக்கோ அதுல தானங்க உங்க வாயில வரும். அப்போ உங்க நிறைவு எதுல இருந்து வருது? இதயத்துல இருந்து. அந்த இதயத்துல பாருங்க, அந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செயல்களை நினைத்து அது நிறைவா இருக்கணும். தேவன் இதையெல்லாம் செஞ்சார் பாருங்க. ஒவ்வொரு வேளை சாப்பிடும் பொழுதும் நினைச்சு பார்க்கணும். கடவுள் பாருங்க எல்லாவற்றையும் அவர் படைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கையில தேடி வந்து சாப்பாடு கிடைக்குதுன்னா அந்த சாப்பாட்டுக்கு என்னைக்கு நம்ம நன்றி சொல்லி இருக்கிறோம்? எத்தனை விவசாயிகள், எத்தனை ஏற்றுமதிகள் தாண்டி நம்ம கையில அந்த அரிசி வந்து, சாதம் வந்து நம்ம கையில கொடுக்கிறது தேவனுடைய விருப்பங்க. ஒவ்வொரு மனிதனும் அவன் திருப்தியாக சாப்பிட்டு வாழணும் என்பதே கடவுளுடைய திட்டமா இருக்குது. நம்ம கதறி அழுது ஜெபிக்கிறது அவருடைய திட்டம் இல்லைங்க. கடவுளுக்கு துதிப்பது மட்டும்தான் மனுஷனை அழைச்சிருக்காரு. ஆகையாதான் இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமை தினத்துல இருக்கும் பொழுது மோசேவை அனுப்பி பாருங்க, மோசேன்ற ஒரு மனுஷனை அனுப்பி என் பிள்ளைகள் ஆராதிப்பதற்காக பார்வோனிடத்துல பேசு, அங்கிருந்து அழைத்து கொண்டு வான்னு சொல்றாரு. வேலை செய்யறதுக்கு அழைச்சிட்டு வான்னு சொல்லவே இல்லைங்க. ஏசப்பா வந்து சொன்னாருங்களா? அவர் கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் ஆராதனை செய்வதற்காக என்று வருகிறது. தேவனை துதிப்பதற்காக, அவரை போற்ற, அவருக்கு நன்றி சொல்வதற்காக தான் மனிதனையே உண்டாக்கினாரு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு எதுக்காக நம்ம செய்யறோம்? நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்குவாங்க நினைக்கிறது 2வது பட்சம். ஆனா முதலாவது என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்வேன்.
என் பிள்ளை எங்க அம்மா எனக்கு எங்க அப்பா எனக்கு செஞ்சாருன்னு சொல்லி நன்றி உள்ளத்தோடு இருப்பது தாங்க எல்லா அம்மா அப்பாவும் விரும்புறாங்க. நான் செஞ்சதை செய்யலைன்னு என் பிள்ளை சொல்லிட்டானேன்னு எத்தனை பெத்தவங்க வருத்தப்படுறாங்க தெரியுங்களா? அதே போல சில பிள்ளைங்க கேக்குறாங்க, எதற்காக என்ன பெத்தீங்க? அப்ப அந்த பிள்ளைங்க வளர்த்ததற்கான அர்த்தம் என்ன இருக்கிறது? அப்படிதாங்க கடவுளை சில நேரங்கள்ல நாமும் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கடவுள் நம்ம நல்லா வாழணும்னு அவர் படைச்சிருக்காரு. ஆனா நம்ம அவர் குடுக்கிற சாப்பாட்டுக்கோ சரி, அவர் குடுக்கிற வாழ்வுக்கு, அவர் குடுக்கிற நாட்டுக்கு, தேசத்துக்கு, வேலைக்காக எத்தனை முறை நம்ம நன்றி சொல்லியிருக்கோம். நம்ம தினந்தோறும் நன்றி சொல்லணுங்க. அதுதான் நமக்கு வேதத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. இன்னையில இருந்து நன்றி சொல்லுவோமே, இதுவரைக்கும் முடியட்டும். இன்னையில இருந்து வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க நன்மைக்காக நன்றி சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கை இதை விட பெட்டராயிட்டே தாங்க இருக்கும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நல்ல நேரத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனே, நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உணவுக்காக, உடைக்காக, எங்களுக்கு கொடுத்த தேசத்திற்காக, எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக, எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த சகலவித நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிப்பேன் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். தேவனை ஸ்தோத்தரிப்பதற்காக, நன்றி சொல்வதற்காக தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். நாங்கள் நன்றி அறியாத மக்கள் அல்ல ராஜா. நன்றிகளை என் தேவன் நீர் எதிர்பார்க்கிற தேவன் அப்பா. பிள்ளைகளை திருப்தியாக வைத்திருக்க இந்த உலகத்தை உண்டாக்கினீர். ஆனாலும் நாங்கள் அதை மறந்து தேவனை தூஷிக்காத படிக்கு தேவனுக்கு எப்பொழுதும் நாங்கள் ஒரு சின்ன சின்ன காரியத்துல கூட நன்றி சொல்லி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.